நெல்லையப்பர் கோவிலில் ஆனி திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. தமிழகத்தின் பெரிய தேர்களை உடைய சிவாலயங்களில் நெல்லையப்பர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் நடக்கும் ஆனி தேரோட்ட திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமையன்று வெகு விமர்சையாக நடந்தது. முன்னதாக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடந்தது. இதைத் தொடர்ந்து கோவில் கொடிப்பட்டம் பிரகாரத்தை வலம் வரும் வைபவம் நடந்தது. பின்னர் வேத மந்திரங்கள் ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமி சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இன்று காலையிலே சுவாமி அம்பாள் அலங்காரத்துடன் உள்வீதி உள்பிரகாரமானது வரவழைக்கப்பட்டு இங்கே துவஜஸ்தம்பத்திற்கு, அதாவது கொடிமரத்திற்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இங்கே கொடி கம்பத்திற்கு பூஜைகளானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேர்காலுக்கு பூஜையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார பூஜைகள், தீபாரதனைகள் எல்லாம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுற்றியுள்ள 8 திக்குகளிலும் கொடியானது ஏற்றப்பட்டு வருகிறது. அதை காலை மாலை 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லப்படுகின்ற விநாயகர், சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை மற்றும் நெல்லையப்பர், காந்திமதி மற்றும் நால்வர் மற்றும் சண்டிகேஸ்வரரானவர் வீதி உலா நடைபெறும். கொடியேற்றத்தை தொடர்ந்து சுவாமி அம்பாள் பூங்கோவில் சப்பர பவனியும் பஞ்சமூர்த்திகள் ரதவீதி வலமும் நடந்தது. இந்த கொடியேற்ற விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது.